கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் அங்க போனா செத்த சனத்துக்கு தெரியுமா காகு ஒத்தும் என்ன இங்கே போனா தெரியுமா கண்டுபிடிச்சிருவாங்களா யாரும் கண்டுபிடிப்பாங்களோ வந்து இதுல போட்டா காண முட்டுமா என்ன பாக்குற கிளியா இதுக்கு கிளி கூடுவட்டாளா லூசு மேல கேட்கா போவாங்க விழா பண்ணி அப்ப அதுல போட்டா தெரியுமா என்னடா இதுக்கு கிளி கூடுவட்டாடா போட்டா வளைஞ்சிருமா இந்த வீட்டுக்கு என்ன போட போறான்னு சொல்லுண்டா நான் ஜாவ போறேன்டா சும்மா இருடா போட்டா வயராது தடிநாளி போட்டு நான் கட்டியிருந்தேன் நீ இதுல தூக்கு போட போறீங்க ஓ நான் தூக்கு போட்டு சாவ போறேன் இதுல கொஞ்சம் முதல் பொருள் நீ தூக்கு போட்டு சாகலாம் பிரச்சனை இல்லை சொல்ற கதா நீ சொல்லு தூக்கு போட போறான்னு சொன்னா சொல்லு நான் கொஞ்சம் யூடியூப் காரர்கிட்ட கேட்டு நீ தூக்கு போட லைவ் வீடியோ பொறுப்பு நான் அவங்ககிட்ட கொடுப்பேன் நீ சாகிறது லைவ் வீடியோ எடுத்து போட்டாச்சு நான் பாக்கும் பார்த்தா வேலை உழைக்கணும் நான் யாரோ பார்க்கணும் வேலைக்கு சாகிறதை சாகுடா அத 4 பேர் பார்க்க லைவ் வீடியோ போடுவோம் யூடியூப் காட்ட உங்களுக்கு நல்ல கிளுகிளு பெண்ண ஒருத்தன் ஜாரதம் காட்டுறதுக்கு உங்களுக்கு அடே நீ சாக போறாய் முடிவு எடுத்துட்டாய் சும்மா முழுசன் கேட்கார பிளாபால் சும்மா சும்மா இதுக்குதான் நான் உன்னை விட்டு விட்டு போறதுக்கு காரணம் இப்ப பார் அந்த சும்மா போன ஓனானா பிடிச்சி வெளியனுக்கு விட்ட மேரிக்கு நீ பிளாபால் திரும்ப ஒட்டி கொண்டு வந்த நீ என்ன சாகிறதுக்கு விட மாட்டேன் நிக்க போற நீ அடே ஒவ்வொரு 108 கலாய்க்க போற வந்து ரெண்டு நீ எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா நான் கேட்கறது என்னட்ட நான் உன்னிட்ட என்ன கேட்கறேன்னு சொன்னா நீ அந்த நீ சாகுறத லைவ் வீடியோ போடுறதுக்கு பொறுப்பத்தா ஏனண்டா நீ சாவேக்கல்ல பேருந்து உண்ட கும்மா உண்ட சொந்தக்காரர் உண்ட லவ்வர் உண்ட ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து இது கொலை இது திட்டமுட்ட கொலை இது அதுக்குள்ள இதன்றதுக்கு இது ஒரு கொலை இது நான் தான் செய்யறேன்னு சொல்லி போடுவாங்க அதனால 4 யூடியூப் காரரை கொண்டு வந்து 4 திசையிலையும் வச்சு நீ சாகுறத எப்படி வீடியோ எடுத்து போட்டால் ஓகே இது தற்கொலை ஒரு கேள்வி மட்டும் பேர் இந்த 4 யூடியூப் காரர்கள் இவன் சாகும் வரைக்கும் என்ன பார்த்தோன்னு அந்த நேரத்துல கடைசியில சொல்லுவேன் நான் சாகிறதுக்கு காரணம் பிலாப்பாலும் இந்த 4 யூடியூப் காரன்னு சொல்லிவிட்டேன் என்ன செய்வீங்க அது என்ன சொல்லுவாங்க நீங்க தான் சொல்லி நான் செத்தேன்னு சொல்லி விட்டுருவாங்க கடைசி பார்க்கும் மூலம் கிடைச்சது லூசன் மேல கேட்டுக்கிட்டே சாவ போற என்ன சேம் சாவ விடாம பிளாப்பால் ஒட்டின மேட்டு வந்து ஒட்டி பிடிச்சு கொண்டு நிக்குது நீ சாவ போறன்னு முடிவு எடுத்துட்டானே அப்ப சாகுறது பிளாப்பால் உன்ன காரணம் சொன்னது நான் இதுக்குள்ள நிக்கிறான்றது சவம் போனாலும் வந்து ஒட்டி கொண்டு நிக்கிற அந்த கல்யாண வீட்டுக்கு போனா அடி என்ன படுத்துற அந்த கோயிலுக்கு போகணும் அண்ணன் நடந்து கொண்டு போனா அடி என்ன படுத்துற பிறந்த நாள் விழாவுக்கு போகணும்டா அங்க வந்து அடி என்ன படுத்துற சரி செத்து தான் துறையோட இங்கே வந்தது அடி என்ன படுத்து கொண்டு இருக்கிற நிம்மதியா சாக விட மாட்டியா நீ என்ன பிளாப்பாடு நீ சாவடா நான் அதுக்கு ஓகே நீ சாவனான்னு சொல்லல நீ சாவேக்கல அதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த ஸ்பான்சர் மட்டும் பொறுப்பத்தா சரி இப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு நோக்கத்துல விளக்க கண்ணுக்குள்ள ஊத்தி கொண்டா திடீர நீ விளக்கண்ண நாயே ஓசியில போடுற அன்னதானத்துக்கே நீ என்ன கூட்டி கொண்டு போவாதால் இப்படித்தானே நிறைய இந்த நம்பி நழுவியல் எண்ணெய் அந்த எண்ணெயை பூசிப்பட்டு இப்படி வலிக்கி கொண்டு போ சரி கூட சாகிறதுக்கு வா அதுக்கே நீ வரல உனக்கு கல்யாணம் வீட்டுக்கு போனோம் உன்னோட போகணும் உன்னை கூட்டி கொண்டு போகணும் அன்னதானத்துக்கு போகணும் உன்னை கூட்டி கொண்டு போகணும் கோயிலுக்கு போறோம் உன்னை கூட்டி கொண்டு போகணும் சாரத்துக்கு கூட்டு கொண்டு போவா நானே சாவணும் நீ சாவணும் பிளாப்பாடு
சாக போனா என்ன நீ தான் தேவையில்லாம வந்து இதுக்குள்ள கதைச்சு அலட்டு கொண்டு என்ன நீ பாட்டி வச்சிருக்கிற சரியா நிம்மதியா போவோம்னு பார்த்தேன் ஆனக்குன்னு தெரிஞ்சுமா செத்தப்புற சன்னியங்களே வந்து நீங்க என்ன செய்தாலும் பரவாயில்ல எனக்கு தெரியவா போகுது நீ சாயக்குள்ள இந்த கால் ரெண்டு அடிக்கிறத பார்க்க வேணும் நாக்கு வழியில பார்க்க வேணும் சனியான லைவ் வீடியோ போடணும் எவ்வளவு ஒரு சந்தோஷமான கொடூரமான மனம் என்று பேர் துடிக்கிறது கை துடிக்கிறது நாங்க மொழியால வர்றோம் பார்க்கணும் நான் கூப்பிடுறேன் ஐயோ ஐயோ போனேன் கொண்டு வர இல்லடா இந்த நேரம் பார்த்துட்டு சவம் என்ன துவக்கிறதே இல்லையா நான் கைக்குல தொங்க இதுல தொங்குற நேரத்துக்கு இது மணந்தாலே நான் செத்து போயிடுவேன்டா ஐயோ 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 என்னண்டா நீ சாகுறதுக்குள்ள முடிவெடுத்துட்ட அது நீ இப்ப கல்யாணம் கட்டுறன்னு நான் இந்த பொல்லுடோனே வேண்டி வச்சிருக்கேன் அதை குடுக்கிறதுக்கு கிட்ட கொண்டு போக நாட்டத்துல தூக்கி போட்டேன் ஆனா இந்த துவா தூக்கி போட்டியா பொல்லுடோனே நான் குடிச்சிட்டு போட்டேன் அதுல கிடக்கட்டு செத்ததை கூட பயங்கர நாத்தம் சரி அதை விடு உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்லட்டும் என்னண்டா ஒருதன் சாகன்னு முடிவெடுத்தவனா நான் இன்றைக்கு சாகுறதுதான் உன்ன மாதிரி தான் சாகுறது சொன்னானா இங்க ஒரு குளத்துக்கு நேர எப்படியோ போய் ஒரு மரத்துல ஏறி இருந்து கொண்டு அவர் சரியா சாகுறதுக்கு முன்னம் கைத்துல தொங்க போற திரும்ப இந்த மரம் முறிஞ்சவனும் இதுக்கு விழ வேணும் சரி பொருடம் குடிக்கிற கைத்துல தொங்க போற பெண் இந்த மரம் முறிஞ்சு விழ போற சரி துவக்கு கொண்டு வச்சுக்கிறேன் சூழ போற அப்ப இங்க 4-5 விஷயத்த சாக போற எதுலையும் அவர் என்ன கூடாது தப்ப கூடாது முதலாவது மருந்த குடிச்சிட்ட தூக்க போடுற குதிக்கிற சுடுற மரம் முறிய இல்லை இவர் சுட்டது என்னத்துக்கு பட்டது கைத்துல பட்டுச்சு தொப்பன்னு தண்ணிக்கு விழுந்துவன் தண்ணி தாழ்வம் இல்லை விழுந்தவர் அந்த தண்ணிக்கு விழுந்தோன்னு தண்ணி அடிச்சு சைட்டுக்கு போய் ஆளை ஒதுக்கி கொண்டே போட்டுடு தண்ணி அப்ப இவர் 4 சாவு என்ன ஒன்று பொருளும் குடிச்சுக்க செத்துருக்கணும் ஆனா திரும்ப கயிறு தொங்குற திரும்ப சுடுற மரம் முறிஞ்சு விழணும் மற்ற தண்ணிக்கு விழுகிற விழுந்தா அங்க தண்ணிக்காவது சாகணும் பாம்போ பூச்சியோ ஏதோ செய்யுது ஆனா கடவுளின் புண்ணியத்தின் படி கடவுள்ன்றது ஒன்று ஆனா விதி என்ற ஒன்றின் படி இவர் சாகையில் ஏனண்டா தண்ணிக்கு விழுந்து போனார் அப்ப கயிறு இருக்க இல்ல துவக்கு படையில விழுந்து போனார் பன்னடம் குடிச்சதுக்கு தான் என்ன சொல்லுவாப்போம் இவருக்கு அந்த தண்ணி பட்ட உடனே அவ்வளவும் சத்தியா வந்து அவ்வளவும் வெளியில வந்து 4 இவன் சாக இல்லை என்னண்டா நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் நாங்கள் தான் சாகுறோம் அது ஏதோ ஒன்று இருக்கு சாக இயலாது நீ எனக்கு இங்க இந்த இடத்துல வாழ பிடிக்கவே இல்லை இந்த நாட்டுல வாழ்றதுக்கே எனக்கு அதுதான் கேட்கிறேன் நான் சரி இப்ப என்னண்டா சாகப்படான்னு சொல்லு எனக்கு இங்க இருக்கிறதுக்கு வாழ்றதுக்கு பிடிக்கல இந்த நாட்டுல இருக்க எனக்கு பிடிக்கல உன்னை 2வது மனுஷன் என்னோட கேட்கிறானே என்ன அவள் புஷ்பம் உன்னோட கேட்கிறானே அது இல்லையா இப்ப கடைசியா நீ அந்த கல்லுக்கு போய் மாட்டேன் அவளும் கேட்கிறவள் அதுவும் இல்லையடா அப்ப என்னடா பிரச்சனை இப்ப உனக்கு கனடா விசாவும் வந்துட்டு தானே ஐயோ அதுக்கும் இல்லையடா அப்ப என்னடா இந்த நாடு பிடிக்கல எனக்கு இந்த நாட்டுல இருக்க போறீங்க இந்த பொருளாதார பிரச்சனைக்குள்ள என்னால இருக்க முடியல அப்ப என்ன போற அவ்வளவு இல்ல அட கூதறி இருந்தவன் இவனோட இருந்து பாடு நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கேன் அதுக்காக தானே சாவ போறேன்டா சரி நான் இருக்கிறத நீ இருக்க வேண்டாம் நான் நிக்கிறத நீ நில் நான் போற இடத்துக்கு தாண்டா நீ பிலாப்பால் ஒட்டி கொண்டு வந்து நிக்கிற அதானே நீ இப்ப செத்தா நானும் செத்துதான் அங்க வருவேன் வீட்டுல இந்த பொருளாதார பிரச்சனை அரிசிமா சீனியில விலை கூட்டிட்டாங்கன்னு பார்த்தேன் கேஸ் விலை கூட்டிட்டாங்கன்னு பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்தேன் தந்த வீட்டுல தான் வச்சு கொண்டு என்ன சாட்டி கொண்டு வீட்டை வந்து காலம மத்தியானம் பின்னிரம் தின்றதே இந்த வேலையா கிடக்கு தேத்தண்ணி குடிக்கிறத காலம மத்தியானம் பின்னிரம் அதுலயே இந்த வேலையா கிடக்கு பிலாப்பால் நீ வந்து ஒட்டி கொண்டு நிக்கிறதால எனக்கு வீட்டுல பிரச்சனையா கிடக்கு எந்த நாள் பார்த்தாலும் முன்னோடான இருக்கிறான் வீட்டுல எரிபொருக்கும் சேர்த்தே போட வேண்டி இருக்காங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமே இந்த காலத்துல ஒருதன் உயிரோட இருக்கிறானா இல்லையா அவனோட கதைக்கிற காக்கள் இல்லையோண்டு எல்லாரும் அழுதுட்டு திரிகிறாங்க உன்னோட நான் பிலாப்பால் மாதிரி ஒட்டி கொண்டிருக்கிறதுக்கு நீ தாண்டா எனக்கு டீ வச்சு தரல பெருமைப்படணும் ஏண்டா உன்னை தேடி நானாவது வாரணுண்டு டே இஞ்சி எல்லாரும் பாத்தீங்கன்னா உன்ன மாதிரி எண்ணெய் விளக்கெண்ணெய் நழுவி போறாங்களான்னு இங்க முழுக்க அப்படித்தானே நழுவி போன கூட உன்ன மாதிரி பிலாப்பால் மாதிரி ஒட்டி கொண்டிருக்கிறதுங்க வீட்டுல என்ன கேட்கறாங்க தெரியுமா
தெரியுமா இவன் பிளாப்பால் உன்னோட ஒட்டி கொண்டு எந்த நேரம் திரியிறான் விளக்குன்ற மாதிரி இருந்தோள் என்ன இருந்தா தான் அவன் உன்னோட ஒட்ட மாட்டான் நீ உழைக்கிறது எல்லாத்தையும் அவனுக்கே கொடுக்க வேண்டி இருக்கு இந்த காலத்துல நான் இவ்வளவு தின்றான்னு சொன்னா நீ இவ்வளவு தின்றியடா நீ இப்ப நான் வரையிலன்னா நீ இவ்வளவு செத்துருப்பியடா அதைத்தான சொல்லி விட்டவங்க நீ சாகிறதுக்கு போய் உன்னோட கூட வாரானான்னு பாப்போம் அப்ப வாரான்னு உன்னை கூப்பிட சரி நான் வர மாட்டேன்னு நிக்கிறேன் நீ என்ன நீ இப்ப நான் என்ன சொல்லுவா நீ சாகிறத லைவ் வீடியோ போட்டுட்டோ நீ செத்தா அதுல கூட நீ ஆதாயம் வந்து தோடுறதுக்கு தான் நீ இருக்கிற நீ உனக்கு ஒரு ஆதாயம் பெறும் அவன் யூடியூப்காரன் கதைக்கு அதுக்குள்ள இந்த வார காசு எனக்கு அருவாசிதாவன்னு சொல்லி அதுல நீ குடி எடுத்துக்கு பாக்குறேன் நீ விஷயத்த கேக்குற நீ செத்தவன் நான் என்ன சாகிறது உன்னி வளர்க்குற அந்த ஆட்டை எட்டு கடிப்பாங்களோ அப்ப அந்த அது குடல்ல ஒரு பாபத்தொரு மற்றது ரத்த வரை உண்டு மற்றது ஈரல்ல ஒரு தனி இது மற்ற நான் தான் நாடு அடிப்பேன் அப்ப ரத்தமும் மீரல்லும் எடுத்து சுண்டி ஒரு இது ஒன்று தின்றுட்டு மற்றது அவன் கந்த போட்டு ஒரு 10 கல்லு மாட்டி குடிச்சிட்டு தான் நான் எட்டுக்கு போறதான் நான் சாவன் நான் அப்பா நானும் செத்துட்டா அந்த ஆட்டு யாரா சாப்பிடுறது விஷயம் ஓன புல்லு போட்டு நானும் இங்க இருந்து வரைகளை புல்லுகள் போட்டு வளர்க்குற ஆட்டை உன்னோட சேர்ந்து செத்தா ஆறாதுன்றது அப்ப எட்டுக்கு அப்புறம் நீ செத்தா உண்ட ஆறு பாக்குறது அது எந்த வீட்டு ஆடு இல்ல ஒன்றும் இல்ல உண்ட வீட்டு அந்த ஆட்டை மற்றவன் தின்றுவான் அப்ப நான் சத்த படம் தின்ன மாட்டேன் ஓகே இதுக்கு தான் பிலாப்பால் ஒட்டு மாதிரி ஒட்டி கொண்டு வந்து என்னட்ட இருக்கிற எல்லாத்தையும் வலிச்சு துடைச்சப்படான் சா போதும் எட்டுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல சாராயம் உண்டு விலகுண்ண சாராயம் வைக்கிறது அப்ப அந்த சாராயத்தை ஆரம்பத்து குடிச்சிருவான் நான் குடிக்கும் மேன் நான் உண்டு நான் பண்றேன் நான் அந்த சாராயத்தை குடிக்க அந்த ஆட்டை கரையோட அந்த சாராயத்தை குடிச்சா என்ன சொல்லு முகம் அப்படி அடிக்கும் என்ன விஷத்தனமா கேட்கிறேன் நீ உன்னோட நானும் சேர்ந்து சேர்த்தா நானும் 4 லைவ் வீடியோ போட்டு அந்த எட்டுக்கும் கூப்பிட்டு 4 யூடியூப்காரரை போட்டு ஆறு அடிக்கிறதெல்லாம் போட்டுட்டு உண்டு செத்த விட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷனா கொண்டாடி போட்டு சாவு என்ன ஃபங்க்ஷனா கொண்டாட முடியல உண்டு செத்த விட சும்மா நோவலை செய்யலாமா உண்டு செத்த விட நோவலை செய்யலாமா விஷத்தனமா கேட்கிற மற்றொரு மாதிரி சும்மா இழுத்து கொண்டு தாக்குறது ஒண்ணு செத்தா பெரிய ஒரு கார் பிடிக்கணும் ஒரு BMW கார்ல ஏற்றி கொண்டு போய் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு BMW ஏற்றி கொண்டு என்னடா வாழ்ந்து அது விடுறா அந்த பெரிய ஆடு என்ன அந்த ஆடு கறந்த கிடாய பார்க்க எனக்கு எப்போ அந்த ஆட்டை பிப்பா போடுவேன்னு பார்த்துட்டு இருக்கேன் எப்ப வேல்டி வருமெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் என்ன நீ செத்தியன்னா அண்டைக்க போட்டுரு விஷயத்தனமா கட்சி கொண்டு என்ன சேர்ந்து சாமண்டு நான் எட்டுக்கு படைப்பேன் நீங்க அப்ப தின்னு வந்து இல்லையா நான் படைக்கிறது உனக்கு என்ன தெரியும் நான் படைப்பேன் நீ செத்தா அப்புறம் வந்து தின்னு நான் அதோட அது தெரியுமாடா செத்தா தெரியுமாடா நீ சும்மா நிக்காத செத்தா தெரியும் நீ முதல் சாவு விழாப்பாள் சாவாத என்ன நீ சாவடிக்கிறதுக்கு தான் நான் பிளான் பண்ணி வந்திருக்கேன் என்ன பிரச்சனைடா 2 பேரும் உண்டா சாவையிலாது நான் அந்த ஆட்டுறக்கு எட்டுக்கு உனக்கு என்னென்ன படைப்பாங்க சொல்லுவாங்க எட்டுக்கு நண்டு படைப்பாங்க உண்ட வீட்டை சும்மா நோமலா காய்ச்சற நண்டு இறால் படைப்பாங்க கணவை ஆடு மாடு பேர் நாங்கால ஒரு 4-5 பேரல் கல்லு இப்படிதான் எட்டு செய்யறது இதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் மிரக்கறி நான் உண்டு அதெல்லாம் சாப்பிடுறேன் நீ சாப்பிட்டியோ இல்லையோ எட்டுக்கு இத்தனை படைக்கணும் இதுதான் முறை பாரத விஷத்தனமா கேட்கிற சொந்தத்துக்கு உரிமை சோறு கொடுக்கணும்டா இதெல்லாம் போட்டு குலைக்கணும் நீ சாகத்தான் வேணும் நீ சா நான் உன்னை இந்த லைவ் வீடியோ ஸ்பான்சரை நான் ஆரம்பம் டிவியோ யூடியூபோ கேட்டு லைவ் வீடியோ இது அந்த ஸ்பான்சர் நான் எடுத்துக்கொள்ளுவேன் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா 8 மந்திரட்டி எல்லாம் போடுவேன் போட்டு இன்னும் ஒரு கிராண்டா செய்து அப்படியே ஒரு கிராண்டா செய்து மற்றது உண்ட கொலை இல்லை நீ தற்கொலைன்னு சொல்லப்படாது ஏன் சொல்லுவாங்க தற்கொலைன்னா மரியாதை இல்லை மதிக்க மாட்டாங்க அப்படி இல்லை அது ஏதோ போவைகளை இவன் அந்த கம்பியில் இதண்டைகளை வளர்க்கப்பட்டவன் தான் செத்தவன்னு சொல்லி உண்ட சாவு ஒரு நியாயப்படுத்தி இன்னும் ஒரு பெருசா செய்யணும் தான் அப்ப உனக்கு எனக்கு சாகுறது பிரச்சனை இல்லடா அந்த ஆட்டை பார்க்கடா பிரச்சனையா கிடக்குறா தின்னாம என்னடா சாகுறது நீங்க சொல்றாடே அந்த ஆட்டு அந்த கருத்து ஆட்டுன்ற ஈரோடு ரத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாப்பா வீட்டுக்காரர் சொன்னது இதாப்பால் இந்த நாயோட நீ இப்படி சாவ போடுறன்னு போய் சொல்லு யாரு எப்படி இதண்டுவான் அவனுக்கு வீட்டுல என்னென்னத்துல கண் இருக்குன்றதெல்லாம் தெரியுமான்னு சொல்லி இப்பதான்டா எனக்கு தெரியுது குடிக்கிறதுல இருந்து அது வளர்க்குற ஆடு அங்காட படையல் எல்லாமே வந்து திண்டு போட்டுதான் இந்த பொடியன் அங்க இருந்து வருவான் நீ செத்து போச்சு நிறைய போட்டுதான் அந்த ஃப்ரீல இது மோண்டி கொண்டு வருவான் அதெல்லாம் குடிக்காம கொண்டு வரது எனக்கு அங்க இருந்து
கொண்டு வந்து தாரதுக்கு உனக்கா உனக்கு நான் படைப்பேன்டா நீ எட்டுக்கு வந்து குடியண்டா அதுல ரெண்டு ஒண்டா செத்தாடா ஆறா உனக்கு படைக்கிறது நாயே இங்க இருந்து சார எனக்கு நீ சாரு கவலை இல்லையடா இருந்து எடுத்து சரியும் சாவ போகுது என்ன குடிச்ச போதா படுது அதுவும் வெளிநாட்டு ஜோமன் எடுத்து குடிச்ச போதா அந்த ஆர்டர் நினைக்க நினைக்க கவலையாக அது தின்னாம செத்தா நான் மோட்சம் அடைய மாட்டேன்டா அந்த ஆட்டை இப்பவே நீ ஆட்டை போடு சேர்ந்து சாப்பிடும் நான் மோட்சம் அடைய மாட்டேன் நீ தின்றதால நான் மோட்சம் அடைய மாட்டேன் உன்னை தின்ன விட மாட்டேன் நான் சத்தியமா சொல்றேன் சிவ சத்தியமா சொல்றேன் நான் உன படைப்பேன் நான் ஜாயில நான் போறேன் விளக்க நெஞ்சுவா நீ சொல்ல கேள் நீ சொன்ன டே இப்ப என்ன பிரச்சனைடா நீ இப்ப சாக போற ஒரு கணக்கு கொண்டு போடுவோம் கணக்கு நீ இப்ப செத்தா அவ்வளவு செலவாகும்ன்ற கணக்கு போடுவோம் சரி போடு சரி இப்ப நீ இத தொங்க போறாய் சரி உன்னை அவிட்டு விழுத்துறதுக்கு நாங்க ஒரு ஆளை பிடிக்க வேணும் நீ ஏற மாட்டேன் நாங்க வேற இல்லடா சட்டப்படி இப்ப போலீஸ் வரும் மரண விசார அதிகாரி வருவார் ஜட்ஜி வருவார் அப்ப இது வரைக்குள்ள நாங்க இவரெல்லாம் நீட்டாக்க வேணும் அப்ப சும்மா இல்ல தானே போட்டோஸ் வீடியோ எடுப்பாங்க நாளைக்கு டிவில எல்லாம் போடுவாங்கல்லானே அப்ப நீட்டாக்க வேணும் அது நடிக்கிறதுக்கு ஹீரோவாக கொண்டு வாட்ட போறீங்களோ சரியில்லடா ஜட்ஜ் வர போறாட்டு அவருக்கு பாம்பு கொத்தினா அல்லது போலீஸ் வரைக்குள்ள பாம்பு கொத்தினா அப்படின்னா நீட்டாக்க வேணும் அதுக்கு ஒரு 10,000 பாருங்க எல்லாரும் ஜோஜி கொண்டிருக்கிறேன் செத்த விட்டா சும்மா ஜோஜி கொண்டிருக்கிறேன் கல்யாணம் விட்ட விட செத்த விட்டு செலவடா சொல்றேன் கேள்றா 10,000 ரூபா பேருந்து 10,000 ரூபா இங்க இருந்து இந்த பொடிய ஒரு செத்தவன் பொடிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் இங்க இருந்து கொண்டு போறதுக்கு குறைஞ்சது பொடி கொண்டு போறதுக்கு 30,000 ரூபா கேட்பான் என்னத்துக்கு பொடி கொண்டு போறது பொடி கொண்டு என்னத்துல கொண்டு போறதுக்கு நாங்க ஒரு கார்லயோ மாட்டு வண்டியில பொடி மாட்டு வண்டி எங்கடா பிடிக்கிறது மாட்டு வண்டியில ஏத்த மாட்டாங்க இப்ப மாட்டு வண்டியில ஏத்துற டீசன்ட் இல்ல கார்லாம் கொண்டு போகணும் 30,000 ரூபா கேட்பாங்க கார்ல கொண்டு போறதுக்கு அந்த யாழ்ப்பாணம் 30 கிலோமீட்டர் இங்க யாழ்ப்பாணம் குறைஞ்சது 30,000 ரூபா கேட்பாங்க 40 திரும்ப அங்க வெட்டுறது கொத்துறதுன்றவனுக்கு செலவு காசு கொடுக்கணும் அவனுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கணுமா அதுக்கு 10 ரூபா நீ ஒரு செத்த விட்டு 50 ரூபா 50 சரி திரும்ப பேர் அங்க கோட்டு சூட்டு எதுவும் போடுறதுக்கு அந்த நேரம் தான் கடைகள் பூட்டு ஓட்டு இரவு தாண்டா அவங்களும் சொல்லுவாங்க இது மெடுங்கோண்டு அந்த உடுப்பு காசு 50 வேணும் அதுக்கு 50 ரூபா ஏன்னா 5,000 ரூபா வெட்டி அன்றைக்கு 25,000 ரூபா ஒன்னும் செய்யலாது அவன் சொல்லுவான் இந்த கடையெல்லாம் மீண்டு கணக்கு 1 லட்சம் வந்துட்டீரா நீ கணக்க சரியா பேருந்து பெட்டி என்னன்ற 1000 ரூபா பெட்டி போடலாமா 45,000 ரூபா 50,000 கடதாசி பெட்டிகளை வை கடதாசி பெட்டிகளை வைக்க இது என்ன மீன் என்ன மீன் பெட்டிக்கா 70,000 ரூபா போடும் 70,000 ஒன்று 20 சரி அப்ப அங்க சொந்தம் பந்தம் அவன் இவன் என்று சொல்லி ஐயோ ஆத்தரி என்று அழ நிற்கும் குறைஞ்ச ஒரு 20 நிற்கும் 20க்கு சாப்பாடு சோடா தண்ணி என்று கேட்கல அதுல ஒரு 20 போடும் 140 திரும்ப இதே பொடியை அங்க கொண்டு வர்றதுக்கு அவன் திரும்ப எவ்வளவு கேட்பாங்க 70 இருந்து 20 90 90 போடனா 90 திரும்ப இங்க இருந்து பொடியை அங்க கொண்டு போறோம் அதுக்கு ஒரு 30 போட எனக்கு எங்க கொண்டு போறதுக்கு வீட்டை கொண்டு போறது அதுக்கு 30 எல்லாத்துக்கும் அதான் இப்ப செத்து போடுவேன் 30 120 220 கிட்ட வந்துட்டு மிச்சம் இருக்கு அங்க பாட கட்டுறது அந்த வேன் இதுன்றது அதுக்கு ஒரு 30 அதுக்கு தானே முயற்சி விழா பண்ணி பட்டி எடுத்துட்டு அப்புறம் எனக்கு பாடையை கட்டுவாங்க பாடையில வச்சு தானே கொண்டு போகணும் நீ என்ன விஷயத்தனமா கேட்க வந்திருக்கிற 20ல 4 பேர் தூக்காது தூக்குறாண்டாலும் பாடையில வச்சு தான் தூக்கணும் செத்த விட்டு கதையில கேட்க செத்த விட்டு கதையில கேட்கணும் அதுக்கு ஒரு 20 போடு அதுக்கு ஒரு 20 தோரணம் கட்டுறது வாழை கட்டுறது அதுக்கு சணல் கயிறு கத்தி அந்த செலவு இந்த செலவு சொல்லி ஒரு 10,000 போடு கத்தி எல்லாம் இருக்கு கிடந்தாலும்டா அங்கே அது 10,000 போடு நீ சரியா எவ்வளவு 250 வந்துட்டு சரி மிச்சம் பாத்தீங்கன்னா அங்க எரிக்கிற கட்டை ஊத்தி அதுகளுக்கு ஒரு 30 போடு சரியா இந்த பூவரசிகள் தரைஞ்சு கொண்டே போடுறதுக்கு அதுக்கு ஒரு 30,000 ரூபா போடு எரிக்கிறதுக்கு 50,000 ரூபா போடு எரிக்கிறதுக்கு 50,000 என்ன கொண்டு தாக்குறேன்டாலும் கிடங்கு வெட்டுறதுக்கு எவ்வளவு தெரியுமோ எவ்வளவு இங்க கல்லு பூமி எல்லோ
இந்த கல் உடைச்சி வெட்டுறதுக்கு 6 அடி வெட்டுறதுக்கு அவன் எவ்வளவு கேட்கறான்னு சொல்லுவாப்போம். ஒரு டாய்லெட் குழி வெட்டுறதுக்கு 40,000 ரூபாய் கேட்கறான். இதுக்கு எவ்வளவு கேட்பான்? சுடலேக்க வெட்டுறதுக்கு டபுள் மடங்கா கேட்பான். 60,000 ரூபாய் கேட்பான். 60,000 எல்லாத்துக்கும் நீ சாவரண்ட. சரி கணக்கு பாரு. 3 கால் வந்துட்டுதா? எவ்வளவு வந்துட்டா? சொல்லு 3 கிட்ட வந்துட்டு. சரி இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா செத்த விட்டு வந்தாக்களுக்கு சோடா தண்ணி அது இதெல்லாம் கொடுக்கணும். இப்ப சோடாவே பாத்தீங்கன்னு சொன்னா சும்மா நார்மல் சோடா கொடுக்கலாது. சில பேருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எனர்ஜி ரிங் கொடுக்கணும். அதெல்லாம் 800 ரூபா. இப்ப பெரிய ஆக்கள் இந்த பொடிச்சண்டி ஆக்கள் வந்தா அவங்களுக்கு எல்லாம் 800 ரூபா எனர்ஜி ரிங் கொடுக்கணும். சும்மா நார்மல் ஆக்களுக்கு 100 ரூபா இது கொடுக்கணும். மற்றது மேலகாரர் எத்தனை கூட்டு மேளம் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. உனக்கு ரம் செட் ஒன்று பிடிக்கும், அதுக்கு ஒரு 50,000 ரூபா. மற்றது முரசு பிடிக்கும், அந்த இது அந்த பறையும் மற்ற டொக்கு கொண்டு அடிக்கிற அதுவும் பிடிக்கும். அப்ப அதுக்கு பெற்ற செங்கம்பளம் பிடிக்கும். எவ்வளவு சும்மா சும்மா நோமலை செய்யலாமா? செம்மங்கம்பளம் பிரிச்சு கொண்டு போவோம். அப்ப இது மற்ற வடிக்கு கொஞ்சம் 1 லட்சம் ரூபா வேணும். ஏன்னா அந்த பொடிகள் எல்லாரும் கொடுத்தோம். ஏண்டா எந்த பேர் அடிச்சு மேல வானவடியில வடிச்சிட்டு செத்து தேரன் கண்ணீரஞ்சல் போட போறீங்களோ? உண்ட பொடிக்கணும்னு சொன்னா நாங்க இப்ப அடிச்சா உண்ட பேரோட போய் மேல பிடிக்கும். அதுவும் செய்வோம். அப்ப அதுவும் செய்வோம். அப்ப அதுலயே ஒரு 2 லட்சம் ஓடும். இப்பவே ஒரு 7 லட்சம் வந்துட்டு பாரு. விழாப்பால் இந்த மாதிரி எல்லாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் கதைக்குது. தனக்கு தந்த வாழ்க்கையை காலத்துல இப்படி கொண்டு போனோம்ன்றதால என்னது உழைக்கிறதுக்கு பழி பார்க்கிறாங்க. உழைக்கிறதுக்கு நான் பழி பார்க்கிறேடா. உனக்கு சொன்ன அவளங்க ஷாக நிக்கிறாரு. சரியோ இப்ப இன்னும் ஒண்ணு சொன்ன ஐயன் செலவு ரெடிமேட் ஐயன். நீ என்ன கோயில கொண்டு அங்க கொண்டு வரணும்னா திரும்ப சோடா எடுக்க வரும். அப்ப மெட்டது அங்க எடுக்கிறோம்னு சொன்னா அப்ப இந்த பாதரோட என்னென்ன கேட்கறது, இங்க சைவத்தை செய்து போட்டு அங்க என்னென்ன பாதரோட கேட்கறது அதெல்லாம் இடக்க முடாக்கு. சரியா? ஐயட்ட செலவு 40,000 ரூபா. திரும்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பந்தல் அந்த பந்தங்கள் அந்த இது கட்டுறதுக்கு அதுக்கு ஒரு செலவு, தேவாரம் பாடுறவனுக்கு ஒரு காசு, இதெல்லாம் செத்த விட்டோட முடியும். இப்ப இந்த காடு ஆத்துறதுக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு செலவு. பேருந்து பாத்தீங்கன்னா உரிமை சோறு காய்ச்சறதுக்கு ஒரு செலவு. நீ என்ன யோசிச்சு கொண்டு இருக்கிற? பேருந்து 8க்கு பேர் அவ்வளவு செலவு இருக்கிற. நான் ஜாயில இதுக்கெல்லாம் எனக்கு வேணாம். நான் ஜாயில நான் ஜாயில நீ வந்து உண்ட கடைசி வாழ்க்கை நல்லா கொண்டு போகணும்ன்றதுக்காக இவ்வளத்தையும் எந்த சாவலை வச்சு நீ உழைக்கிறதுக்கு பாக்குற. நீ எனக்கு இதுல என்ன உழைப்போன்னு சொல்லு. இதுக்கு இவ்வளவுக்குள்ள போட்டுக்கிற வேணாம் விழாப்பால். இங்க நான் சாகுறதால இவ்வளவு செலவும் சரியா? இங்க எந்த சாவுல போறதையும் விட எந்த கடைசி மகளுக்கு நான் சீரை கொடுத்து கல்யாணத்தை கட்டி வச்சுட்டு போடுவேன். அதுதான் நானும் சொல்ல வந்தேன். இப்ப நீ செத்தியண்டா உண்டி ஆடே வேள்விக்கு 2.5 லட்சம் ரூபாய் விற்கலாம். நீ ஆனா செத்தியண்டா சும்மா ஆட்டை தின்னுட்டு போவோம். அப்ப நீ சாயிலன்னா அந்த ஆட்டே நான் சாயல விழாப்பால். இங்க வா. நீ எல்லாத்திலேயும் நழுவுற மாதிரி இதுலயும் நழுவப்படாது. நீ முடிவெடுத்த மாதிரி சாகணும். இல்ல இல்ல விழாப்பால் அது நீ சொல்லக்கூடாது. அது நான் தான் சொல்லணும். நீ எனக்கு சாகணும்னு சொல்லுவ. நீ விழாப்பால் நான் சாக மாட்டேன். நான் சாக மாட்டேன். நீ நான் சாக மாட்டேன். நல்ல கதையா இருக்கு. செலவு நினைச்சு பாரு. நீ பெட்டியில இருந்து என்ன கொண்டு போறதுக்கு அவன் வெட்டு கொத்துல இருந்து இங்க திரும்பி கொண்டு வர்றதுக்கு இல்ல அதுக்கு நினைச்சு பாரு. ஒரு 3 4 லட்சத்துக்கு கிட்ட போகுது. 4 லட்சம் இல்ல கூட இன்னும் ஒன்று சொல்லக்கள் உன்னை கட்டுனா வானவாடியில பேரை போட்டு கண்ணீரஞ்சலி என்ன போட்டு அடிக்கிறதுக்கு நீ அதுக்கெல்லாம் பண்ணதுக்கு பிளான் பண்ற. அட இப்ப நீ நாதாதி பயலு சாக வேண்டிய உன்னை நான் சாகாம தடுத்துட்டேன். என்ன ஐயோ நல்ல கதை. நான் சாக மாட்டேன். இது நான் கொடுத்து இதுக்குள்ள நான் செத்தனட்டு சொன்னா அது எந்த கடைசி புள்ளிற கல்யாணத்தை நடத்துறது. இந்த சேவுல நான் ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிச்சு. விளக்கண்ண இங்க நீ எல்லாத்திலேயும் நழுவுற மாதிரி இதுலயே நழுவப்படாது. ஆனா முடிவெடுத்தீங்கல்லோ சாவரண்டு சாவத்தான் வேணும். நீ சொல்ல இல்லாத என்ன சாவ சொல்லி சாவத்தான் பண்ண. நான் சாவே இல்லாது நான் போறேன்டா போடா. சொல்லக்கள் முதலா சொல்லக்கள் இங்க வா. ஓடிடுவா கைய விட மரியாதையா. நான் சொல்லக்கள் நீ எல்லாத்திலேயும் நழுவுற மாதிரி இதுல நழுவ கூடாது. சரியா? உனக்கு நழுவல் புத்தி தான். நான் சாவதானே வேணும். நீ சாவதான் வேணும். போ நீ இந்த கைய பிடிச்சி நீ தான் என்ன சாக்காட்டீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஏற்கனவே அங்க நான் கமரா வச்சுக்கிறேன். நீங்க போன வச்சுதான் வந்துருக்கேன். நீதான் என்ன கைய புடிச்சு அமர்த்தி வச்சு சாக்கட்டேன்னு சொல்ல போறோம். நான் இப்ப விட்டுட்டேன். பாம்பு செத்தாலு நீ நான் செத்தான. ஆனா உண்டு நீ சாப்பிடறத பின்னிக்காத நீ சா. அப்பதான் நான் இந்த செலவெல்லாம் செய்யலாம்.
டிமாண்டா செய்யலாம். வழியா பாருங்க வந்தா என்ன சார்ஜ் சொல்றானா நீ சா வந்து என்ன வந்தான் சார்ஜ் சொல்றான். நீ எல்லாத்தையும் நழுவுற மாதிரி இதெல்லாம் நழுவ கூடாது. இவ்வளவு செலவு நான் அங்க போன் வஞ்சிட்டான் வந்தேன் நான். அது வர பிரச்சனை. நீ சாவணும். என்ன பிரச்சனை? நீ எல்லாம் என்ன தொந்தரவு பண்ணி கொண்டு சாவணும் நீ சாவ போறோம். ஒருவேளை நான் இரவுக்கு செத்தாலும் நீ தான் கொண்டதுக்கான சார்ஜ். என்னடா நீ சாவணும்னு சொல்லி இரவா வந்து இந்த கழுத்தை நிறைச்சு நீ தான் சாப்பிடுற. அதெல்லாம் சமாளிக்கலாம். உண்ட பொடியன் வரைக்கல நான் கொஞ்சம் நல்ல டிமாண்டான சாராயங்கள் பேர் சொல்லி விடுவேன். அதை கொண்டு வர சொல்லு. சரியோ? நான் சொல்லி விடுறேன். அவன்கிட்ட என்னடே அவன் போன் நம்பர் பேஸ்புக் எல்லாம் கிடக்கு. நான் அவட சொல்றேன் நீ வரைக்க இந்த உண்ட அப்பாவோட சேர்ந்து நான் இந்த சாராயம் தான் இதுல குடிக்கிறேன் நான் டிமாண்டா கொண்டு வான்னு நான் அவட சொல்லி விடுவேன். பிலாப்பால் இப்ப தெரியுதாடா என்னத்துக்கு நான் நழுவி போறேன். இப்ப தெரியுதா நீ என்னத்துக்கு நடுவறான் உன்னை விட்டு? அப்ப நீ இந்த சாவுறதுல மட்டும் நழுவாள். நீ சா. நான் சாவுறேன். நீயும் பாயனோட அதான் நான் சொல்றேன். நீ இன்றைக்கு சா 8க்கு நான் சா. அப்படி இல்ல நீ இன்றைக்கு சா நான் 8க்கு சாகுறேன். நீ தானே முதல் சாவணும்டா. எங்க நீ தானே முதல் சாவணும். நீ தானே முதல் முடிவு எடுத்தால் பிலாப்பல் நீ வந்து நீ எப்படியே மொட்டி கொண்டு இருக்கிறாய். செத்தா 2 பேரும் ஒன்றா சாவணும். மரியாதையா வந்து புது சரி வராது. பிலாப்பல் நீ ஓடாத ஒட்டின வழியே இருக்கணும். ஒன்றா சாவணும். வா புது சரி வராது. பிலாப்பல் கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் 2 முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. ஊர்க்கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம். நல்ல கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை சொல்ல போறோம். நாங்க கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை நேரம்